ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ. சீதாபதியான ராமனை வணங்குகிறோம். பத்ரம், மங்களம், பல்லாண்டு என்பதெல்லாமே மங்களத்தை ஆசாசனம் பண்ணுவதற்காக வரும். ராமபத்ரன் என்று பெருமானுக்கு திருநாமம் உண்டு. நம்மில் பலரும் அந்த நாமத்தை வைத்துக் கொள்கிறோம். பத்ரம் பத்ரம் நாள் நல்லது, மங்களம், புனிதமானது. ராமபத்ரன் நாள் அவரே பத்ரமானவர், புனிதமானவர், மங்களமானவர். ராமனுக்கு பத்ரம் நாள் ராமனுக்கு மங்களம் உண்டாகுகன்னு பிரார்த்திப்பது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய. ரகுகுலத்திலே பிறந்தவன் ராமன், ராகவன். ரகுநாதன் ரகுநாதன் கொண்டாடுகிறோம். ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ. அவரே சீதாபதி. இதோ சீதைக்கு பதியாய் ரொம்ப ஆச்சரியமான நின்ன திருக்கோலத்தோடே அதம்பார் என்னும் இவ்வூர், அதாவது கும்பகோணத்திலிருந்து நாகப்பட்டினம் போகும் மார்க்கத்தில் நன்னிலம் வரும். அதற்கு முன்பாகவே வரும் அச்சுதமங்கலம். அங்கிறங்கி 2 கிலோமீட்டர் வடக்கே வந்தோமானால் அதம்பார் என்னும் இவ்வூர் உள்ளது. இங்கும் இதை சுற்றி இருக்கும் 5 ஊர்கள் மாயமான் மாரீச்சன். அவனை ராமன் முடித்த சரித்திரமே இங்கு நிகழ்த்தப்பட்டது என்பதை கீழேயே தெரிவித்தேன். இப்போது நாம் அதம்பாரில் எழுந்துள்ளிருக்கும் கோதண்டராம சுவாமியை தரிசிக்கப் போகிறோம். மூலவர் சித்திர ரூபத்தில் தான் உள்ளார். ஆச்சரியமான சித்திரம். ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஆச்சரியமாய் எழுந்துருளி உள்ளார்கள். எப்போதும் ராமனை சேவிப்பதென்னால் ஆஞ்சநேயரை கூடத்தானே சேவிப்போம். அவரையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். அதே போல ஆஞ்சநேயர் தனி சன்னிதானமாகவும் எழுந்துருளி உள்ளார். அவரையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஆஞ்சநேயரை சேவித்து சீதா மாதாவனுடைய அனுக்கிரகம் பெற்று எப்போதும் லக்ஷ்மணனை விட்டு பிரியாமல் இருக்கும் ராமனை தற்போது தரிசிக்கிறோம். அவன் திருமுகம்தான் எத்தனை அழகானது! இந்த திருக்கோயிலில் அனைத்து உற்சவங்கள், பிரம்மோற்சவம் எல்லாம் ராஜகோபால சுவாமிக்கும் கல்யாண ரங்கநாதருக்கும் என்று கீழேயே பார்த்தோம். இவ்வெம்பெருமான் ராமன் மிக உயரமாக உள்ளார். இவருக்கும் உற்சவங்கள் உண்டு. ஆனால் இவரை எப்படி நாம் புறப்பாடு கண்டுரள பண்ண? இவரை நகர்த்துவதற்கு 3 அர்ச்சகர்கள் வேணும். அப்போதுதான் இந்த பெருமானால நகருவதற்கே முடியும். அப்பேற்பட்ட பேரழகு வாய்ந்த எம்பெருமான். அவனை நன்கு சேவித்துக் கொண்டோம். ஆனால் எல்லா உற்சவத்தையும் கண்டருளுவதற்காக இவருக்கு ஒரு ஸ்ரீனிவாச பெருமான் உற்சவமூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார். அவரையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஸ்ரீதேவி, பூதேவி, நாச்சியாரோட சேர்ந்து அடியார்களையெல்லாம் தன் திருவடிகளில் சரணம் புகுவீர் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தருளி இருக்கும் திருக்கோலம். ஆக இன்னு அதம்பாரில் ஆச்சரியமான திருக்கோலத்தில் ராமனை சேவித்துக் கொள்ளும் மகாபாகியம் பெற்றோம். இவர்கள் அனுகிரகத்தோடு இனி அடுத்த சர்க்கத்தை அடைவோம். ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் 73வது சர்க்கம். 72வது சர்க்கத்தில் கைகேயி நடந்த செய்தியை சொல்லிவிட்டாள், போட்டுடைத்தாள். அது கேட்ட பரதன் தவிக்கிறான், துடிக்கிறான். நீ எனக்கு என்னல நல்லது செய்தாய்? நீ நெருப்பு போன்றவள். துவமபாவாய காலராத்திரி விவாகதா அங்காரம் உபகுஹ்யஸ்ம பிதாமே நாவபுத்தவான். என் தந்தையைத்தான் சொல்ல வேண்டும். நீ வெறும் நெருப்பு. யாரேனும் நெருப்பை மடியில் கட்டி கொள்வார்களா? மடியில் வைத்து கொண்டு கொஞ்சுவார்களா? அதை போல் உன்னை போய் மிகவும் விருப்பமானவனாக என் தந்தை எண்ணியிருந்தார். அவர்தான் குற்றவாளி. நீ நெருப்பு, கொடியவள், அழிப்பாய் என்று தெரியாமல் தவறிழைத்து விட்டார். மிருத்யும் ஆபாதித்தோ ராஜா துவயாமே பாபதர்சினி சுகம் பரிகிருதம் மோகாது குலேஸ்பின்னு குலபாம்சனி. தாயே, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கிறது. எந்த ஒரு மனைவியும் எவ்வளவு தீய கணவனாக இருந்தாலும், அவன் உயிருக்கே போராடி கொண்டிருந்தாலும், குற்றமே இழைத்திருந்தாலும் அவனை காப்பாற்றத்தான் முற்படுவாள். அவனை பற்றி குற்றவாளி கூண்டிலேயே ஏறி நிறுத்தாலும் என் கணவன் குற்றவாளி அல்லன் என்று தான் கூறுவாள். அவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலும் தன் உயிரை கொடுத்தாவது காப்பாள். இப்படித்தான் கைகேயி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் தான் நன்கு வாழ வேண்டும், அதுவும் தன்னுடைய முட்டாள்தனமான இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும்
என்பதற்காக உலகமே போற்றக்கூடிய கணவன் மன்னன் தசரதனை யாரேனும் அழிப்பார்களா? நீ ஒருத்திதான் இந்த தீய காரியத்தை செய்திருக்க முடியும். யோசித்து பார்க்கிறேன். உன்னை போல் ஒரு பெண்ணையோ மனைவியையோ தாயையோ நான் லோகத்தில் பார்த்ததே கிடையாது. சுகம் பரிகிருத்தம் மோகாது குலேஸ்மின் குலபாம்சினி ததா ஜேஷ்டாகி மே மாதா கௌசல்யா தீர்க்கதரிசினி தொயி தர்மம் சமாஸ்தாய பகின்யாமிவ வர்த்ததே. யோசித்துப்பார். ஒரே குழந்தையை பெற்றாள் கௌசல்யா. உன்னை எவ்வளவு நாட்கள் கூட பிறந்தவளைப் போல நடத்தினாள்? அவள் உன்னை சக்களத்தியாகவா நடத்தினாள்? நீ எவ்வளவுதான் தனி ஆசையோட தசரதனிடத்தில் இருந்தாலும் துளியும் விட்டு கொடுக்காமல் நடத்தினாளே, அவளுக்கு நீ காட்டிய நன்றி இதுதானா? தஸ்யா புத்திரம் மகாத்மானம் சீரவல்கலவாசசம் பிரஸ்தாப்பிய வனவாசாய கதம் பாப்பேன சோச்சசி. உன்னுடைய மகனுக்கு எத்தனை நாள் பட்டு பொன்னாடை போர்த்தி கௌசல்யை அழகு பார்த்திருப்பாள். இவ்வளவு அழகு பார்த்த ஒரு தாய்க்கு அவளுடைய மகனுக்கு மாந்தோல் மரவுரி போர்த்தி அனுப்பித்தாயா? இதுதானே நீ செய்தது? அகம் ஹி புருஷ அப்பஷன் ராமலக்ஷ்மணோ கேன சக்தி பிரபாவேன ராஜ்யம் ரட்சித்து உற்சகே. என்னை ராஜ்யத்தை ஆளுவாய்னு சொல்லுகிறாயே, முட்டாள்தனமாக உள்ளது. ராமன் புறப்பட்டு போவான், லக்ஷ்மணன் கூட செல்வான். அவர்கள் எந்த வெயிலிலும் மழையிலும் தவிப்பார்களோ, நான் வெண்கொற்ற கொடைக்கு கீழே அமர்ந்த ஆனந்தமாக நாட்டை ஆளச் சொல்லுகிறாயா? ஒரு நாளும் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. நீ எனக்காக நாட்டை வாங்கி வைத்திருக்கலாம், ஆனால் நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நித்தியம் மகாராஜோ பலவந்தம் மகௌஜசம் உபாஸ்ரிதோ அபூத் தர்மாத்மா மேருர் மேனுவனம் யதா அஸ்மின் குலேஹி சர்வேஷாம் ஜேஷ்டோ ராஜ்யே அபிஷிச்சதே அபரே பிராதரஸ்தஸ்மின் பிரவர்த்தந்தே சமாஹிதாக. இந்த குலத்தில் இக்ஷ்வாக்கு குலத்தில் ஒரு மரபு உண்டு. யார் மூத்த மகனோ அவனுக்குத்தான் பட்டாபிஷேகம். மற்ற பேர் அவனுக்கு தொண்டு புரிந்து கொண்டு அவனாலே காக்கப்பட்டுத்தான் வாழ்வார்கள். இதில் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ராமனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள எவ்வளவோ ஆனந்தப்படுகிறேன். நகிமன்ய நிஷம்சே துவம் ராஜதர்மம் அவேக்ஷசே கதிம்பான விஜானாசி அஜவித்தஸ்ய சாஸ்வதீம். யோசித்துப்பார். ஒரு கணவனை எப்படி காக்க வேண்டும் தெரியவில்லை. அப்ப பத்னி தர்மத்திலிருந்து மனைவிக்குண்டான தர்மத்திலிருந்து விலகினாள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையா இருக்கட்டும் மற்றொருத்தி குழந்தையாக இருக்கட்டும் சமமாக பார்த்து சோறு ஊட்டுவார், பால் ஊட்டுவாள். அதிலிருந்தும் தவறினாய். ஆக மனைவியின் கடமையிலிருந்து தவறினாய், ஒரு தாயின் கடமையிலிருந்து தவறினாய். அதோடல்ல, இந்த ராஜ குலத்துக்கு பெருத்த மகிழ்ச்சியாயித்தே நீ. இதற்கு ராணி, அந்த ராணி என்னும் பதவியிலிருந்து நழுவி விட்டாய். ஏனெனில் இந்த நாட்டுக்கு இந்த குலத்துக்கு ராணியாக இருந்திருந்தால் மூத்தவனிருக்க இளையவனுக்கு பட்டாபிஷேகம் கிடையாது. அந்த மரபையும் நீ மாற்றி இருக்கிறாய். அப்ப மனைவியாகவும் தவறு, குற்றம், தாயாகவும் குற்றம், ராணியாகவும் குற்றம். வாழ்ந்த என்ன லாபம்? தெரியவில்லை கைகேயி. நகிமன்யே சததம் ராஜபுத்திரேஷு ஜேஷ்டோ ராஜாபிஷிச்சே ராஜ்யாமேதத் சமம் தத் ஸ்யாது இக்ஷ்வாகூணாம் விசேஷதः ஏஷ து இதானீம் ஏவ அகம் அப்ரியார்த்தம் தவானகே நிவர்த்தயிஷ்யாமி வனாத் பிராதரம் ஸ்வஜனப்பிரியம். உனக்கு பிடிக்காமலே இருந்தாலும் நான் இப்போது புறப்பட்டு அனைவரும் அழைத்து கொண்டு நேரே ராமன் இருக்கும் இடத்துக்கு செல்ல போகிறேன். சித்திரகூடத்தில் உள்ளான். அங்கு போய் அவன் திருவடிகளில் விழப்போகிறேன். அவன் நாட்டுக்கு திரும்ப அழைத்து வரப்போகிறேன். இதற்கு உன்னனுமதி நான் கேட்கப் போவதில்லை. நிவர்த்தயித்வா ராமம் ச தஸ்யாம் தீப்த சேதசா தாசபூதா பவிஷ்யாமி முஸ்தி தாசபூஷா பவிஷ்யாமி சுத்திதேன அந்தராத்மனா. நான் போய் ராமனை திரும்ப அழைத்து வந்து அவன் திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு வேண்டி அவனுக்கு தாசனுக்கு தாசனுக்கு தாசனாக இருப்பேன். நீ என்ன கூறினாய்? நான் மற்றொருத்திக்கு தாசியாக இருக்க மாட்டேன், நான் ராணியாக இருக்க வேண்டும், கௌசல்யையும் சுமித்திரையும் உனக்கு தாசியாக இருக்க வேண்டும்னு திட்டம் போட்டாய். அந்த கோட்டை தகர்ந்து விட்டது. நான் எப்போதும் ராமனுக்குத்தான் தாசன், நீ தாசனுடைய தாயாகத்தான் வாழ வேண்டும் என்று பரதன் கூறினான். இத்தேவ முக்துவா பரதः மகாத்மா பிரியதரைர் வாக்கிய கணைஸ்துதம் ஸ்தாம் சோகார்திதாபிநநாத பூயः சிம்ஹோ யதா மந்தகரந்தரஸ்ய மந்தர கந்தரஸ்ய. எப்படி ஒரு மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்குமோ, பெரிய குகையிலிருந்து சிங்கம் புறப்பட்டு கர்ஜிக்குமோ, அதே போல பரதன் பெருத்த குரலோட கர்ஜித்தான். கைகேயி உன் ஆசையை நிறைவேறப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறான். அப்போது கோபத்தோட கடைசியாக சொன்ன சில வார்த்தைகள் 74வது சர்க்கம். தாம் ததா கரகியித்வாது மாதரம் பரதஸ்ததா ரோஷேண மகதாவிஷ்டா புனரேவ அப்ரவீத் வசஹ
மறுபடியும் கோபம் தாளமாட்டாமல் பேசுகிறான். பரித்யக்தாசி தர்மேண மாமிருதம் ருததி பவ. எதற்கு வீணே நீலிக்கண்ணீர் வடிக்கிறாய்? செய்யாதே. நீ தர்மத்தை துறந்து விட்டாய், அவப்பெயர் தேடினாய். கிம்து கிம்னு தே உபயோத்ரமாக ராஜாவா பிருஷதார்மிகா யயோர் மிருத்யு விவாசாச்ச தத்கிருத்தே துல்லியமாகதோ மாதுரு ரூபே மம அமித்ரே நிருஷம்சே ராஜ்யகாமுகே. ராஜ்யத்தில் விருப்பம் இருக்கிறவளே, தாழ்ந்த புத்தி கொண்டவளே, எனக்காக செய்கிறேன் செய்கிறேன் குற்றத்தை தேடி வைத்தவளே, எனக்கு பிடித்தமே இல்லாதவளே, கௌசல்யாச்ச சுமித்ராச்ச யாச்சான்யா மம மாதரா துக்கேன மகதாவிட்டாக துவாம் பிராப்பிய குலதூஷினீம். உன்னால் கௌசல்யக்குத்தான் ஆனந்தமா, சுமித்ரைக்கு ஆனந்தமா? அனைவரும் உன்னால் அழுகிறார்கள். நத்வம் அஸ்வபதே கன்யா தர்மராஜஸ்த தீமதா ராட்சசி தத்திர ஜாதாசி குலத் பிரத்வம்சினி பிரபு பிது. எனக்கு மற்றொரு சந்தேகம் கைகை. நீ கேகய தேசத்து மன்னனான அஸ்வபதிக்கு மகளா? இருக்க முடியாது. அஸ்வபதி எப்பேற்பட்டவர்? எனக்கு சந்தேகம். நீ அஸ்வபதியின் மகளாக இருந்தால் இப்படி ராஜநீதி தெரியாமல் செய்திருக்க மாட்டாய். கிம் நாவபுத்தசே குரூரே நியதம் பந்து சம்ஸ்டயம் ஜேஷ்டம் பித்ருசமம் ராமம் கௌசல்யாயாத்ம சம்பவம் அங்க பிரத்யங்கஜ புத்திர ஹிருதயாச்ச அபிஜாயத்தே தஸ்மாத் பிரியதரோ மாதுகு பிரியாயேவது பாந்தவாக. யோசித்து பார். பிரியதரம் அதாவது அன்புடையவர்கள், மிக்க அன்புடையவர்கள், பேரன்புடையவர்கள். இதிலே யாரோ மற்ற பேரென்னால் அன்புடையவர்கள். நம்ம இடத்துல பல பேர் அன்போடு இருப்பா. மற்ற உறவினர்கள் எல்லாம் மிக்க அன்புடையவர்கள். தாயார் பேரன்புடையவள். ஒரு தாயாருடைய வயிற்றிலிருந்து மட்டும் குழந்தை பிறப்பதில்லை, அவள் மனதிலிருந்து குழந்தை பிறக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்படி குற்றம் செய்தாய். மேலே ஒரு கதை கூறுகிறான் பரதன். தஸ்மாத் பிரியதரோ மாதுகு பிரியாயேவது பாந்தவாக அன்னதாகில தர்மஜா சுரபிகி சுரசம்மதா வஹமானோ ததர்ஷோர்வியாம் புத்திரவ் விகத சேதசவ். ஒரு முறை தன்னுடைய தேரில் ஆகாயத்தில் இந்திரன் பறந்து கொண்டிருந்தான். அவனுக்கு மேலே காமதேனு, உலகத்துக்கே பால் கொடுக்கக்கூடிய, கேட்ட வரத்தையெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வ பசு. அந்த பசு தன்னுடைய 2 பிள்ளைகள் காளமாடுகள். அது கீழ் உலோகத்தில், நம் லோகத்தில் அடிக்கப்படுவதும் வசைக்கப்படுவதும், அது ஏறுகளில் பூட்டி உழப்படுவதும், இது ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு காமதேனு கண்ணான ஜலஜலமா விட்டு அழுகிறாள். கீழே பறந்துருக்கான் இந்திரன். மேலிருந்து தண்ணீர் கீழே உகுக்கிறாள். பார்த்துட்டு என்ன தண்ணீர் தெளிக்கிறதே? இந்திரன் நிமிர்ந்து பார்த்தான். அப்போது காமதேனு அழுது கொண்டிருந்தாள். தேவி, நீர் அழுதால் உலகம் தாங்காது, எதற்காக அழுகிறீர் என்று இந்திரன் கேட்டான். ஏவமுக்தாது சுரபி சுரராஜேன தீமதா குதோ நிமித்த சோகஸ்தே ப்ரூஹி சர்வஹிதேஷினி அஹம் தூ மக்னௌ சோசாமி ஸ்வபுத்திரௌ விஷமே ஸ்திதவ் மம காயாத் பிரசூதௌஹி துக்கிதௌ பாரபீடிதவ். எல்லாரும் ஏர்ல பூட்டி விடறார்கள். இதன் தலையில பாரத்தை ஏற்றி வச்சு தூக்கின்னு போக சொல்றா. என் வயத்துல பிறந்தகள் 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறதே என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, அதான் அழுதேன். இந்த கதையை பரதன் கைகையினிடத்துல சொல்லி, ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிற காமதேனுவே 2 காளமாடுகள் துக்கப்படுறதே, இழுக்கிறதுக்குன்னே இருக்கிற காளமாடு. ஆனா காளமாடு துன்பப்படுகிறதேன்னு ஒரு தாயார் துன்பப்பட்டிருந்தாள். அப்போ மனிதருள் மாணிக்கம், தெய்வத்தின் மறுபிறவி, ஒரே மகனான ராமனை பிரிந்து கௌசல்ய எத்தனை அழுகை அழ வேண்டும். அன்று காமதேனுவை போலத்தானே இன்றும் தெரியாமல் செய்துவிட்டாய், குற்றம் புரிந்தாய். சாத்தமைக்னம் பிரவிசவா ஸ்வயம் வா விஷ தண்டகான். ஒன்னு நீயே காட்டுக்கு ஓடி போய்விடு, இல்லை நெருப்பு மூட்டி குதித்து விடு, இல்லை கழுத்தில் தூக்கிட்டு கொண்டு முடிந்து போ, அல்லது நீயே விஷத்தை கோட்டு அழிந்து போ. இதினாக இவாரண்ணே தோமராங்குருஷதோதிதா பபாத புவி சங்கிருத்தா நிஸ்வசன்னிவ பன்னகா. இப்படி அழுது அறுத்தி கொண்டு தடால்னு பூமியில் சரிந்தான். கைகையே புறப்பட்டு போய் என் கண்முன்னே நிற்காதே என்று சொல்லிக்கொண்டே சரிகிறான். இவன் இப்படி அழுது புலம்பியதெல்லாம் கௌசல்யக்கும் சுமித்ரைக்கும் காதில் விழ என்ன நடக்கிறது பார்ப்போம். அதம்பார் கோதண்டராமனிடத்தில் விடை பெற்று கொண்டு புறப்படுவோம்.